இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. அதாவது ஒரு கல்யாணம் கூட பண்ணிடலாங்க. இந்த பக்கம் சம்மந்தி, அந்த பக்கம் சம்மந்தி, 4 பேர் முடிவு பண்ணால் ஓரளவுக்கு முடிவு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது அவ்வளோ எளிதே கிடையாது. ஸோ அந்த கமிட்டி எல்லாருக்கும் எங்கள் மகளிர் அணி சார்பாக தரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸோ இன்னும் திரும்பவும் பேர் சொல்லிகிட்டு இருந்தால் இட் கோஸ் லாங், அடுத்தடுத்து இன்னும் இருக்குது. நேத்தி அதாவது எஸ்பெஷலி என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்க சொன்னது நேத்திய செக்ஷனுக்கு. நேத்தி காலையில் வந்து சுமதி மேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மைண்ட், பிரெயின், பாடி கண்ட்ரோல் இதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் அவங்க சொன்ன கான்செப்ட் ரொம்ப நல்லா கிளியராக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல் என்ன சுமதி மேம் கேட்டேன்னா, அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு டாக்டர் மாதிரியே இல்லை, எங்களில் ஒரு ஆளாக இருந்தனால அவங்கள்ட்ட ஈஸியாக எங்களோட அப்ரோச் ஆக முடிஞ்சிச்சு. சின்ன டவுட்டு கூட, ஏன்னா எல்லா இடத்தையும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஃபீல் பண்ணுற அவ்வளோ டவுட்ஸும் நம்மளால் கேட்க முடியாது. ஆனால் சுமதி மேம் கிட்ட கேட்டாங்க. இப்போ பெண்கள்லேருந்து, அதாவது வயசு பிள்ளைங்கள்லேருந்து, குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருமே அவங்கள்ட்ட ஈஸியாக அணுக முடிஞ்சது. நல்ல டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணாங்க. யார் வேணாலும் ஸ்பீச் கொடுத்துடலாம், ஆனால் அந்த கீழிறங்கி டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இறங்கி பேசினாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் சுமதி மேம். அடுத்ததாக ஹேம்ராஜ் சார் வந்திருந்தார். கேன்சரோட அவேர்னஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம தலைவர், அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாநாடோட ஹீரோன்னு கூட சொல்லலாம் நம்ம சிஎம்கே ரெட்டி அவர்கள். வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி நல்லா சுற்றி போட சொல்லுங்கள் உங்களை. ஏன்னா எங்கள் எல்லாரோட ஹேண்ட்ஸ் ஆஃப் ஓட்டு உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ சுமதி மேம் சொன்னேன், அவங்க பெண்களில் ஒருத்தராக இருந்தாங்க. ஆனால் அவரும் அதே மாதிரி தான் நல்ல குரூப்பில் உட்காந்து யார் என்ன கேட்டாலும் நல்ல டவுட் கிளாரிஃபை பண்ணாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு கன்சல்ட் போனால் இந்த வியாதினா இந்த வியாதி தான், அதுக்கு என்னவோ கொடுத்து அமுச்சிடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இன்ச்சாக ஸ்லைட்ஸ் போட்டு கிளியராக, அது இங்கிலீஷில் ஸ்லைடு இருந்தாலும் அவர் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ ஒரு நாட்டுப்புறத்துலேருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கும் அது ரீச் ஆகணுங்கிற மைண்டோட ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்க சார். தேங்க்ஸ் அ லாட். மீண்டும் அடுத்தடுத்த மாநாடுலேயும் உங்களை நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம வெங்கடேஷன் பாபு, அவர் வந்து நிறைய நேத்தி 3 இதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப ஷார்ட் மூமெண்ட் தான், 5 to 10 minutes தான். ஆனால் அதுலேயும் நல்லா ரொம்ப கிளியராக ப்ரெசென்ட் பண்ணார். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், எமோஷ்னல் பேலன்ஸ், இந்த இதிலெல்லாம் சொன்னார். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, இந்த ஃபீட்பேக்கை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு சிலர்கிட்டலாம் கேட்டேன். ஏன்னா என்னோட ஒரு ஃபீட்பேக்காக இருக்கக்கூடாது, மகளிர் அணிங்கும் போது ஒருத்தர்கிட்ட இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு ஆணித்தரமாக எல்லா லேடிஸ்க்கும் படிஞ்சது என்னன்னு கேட்டால், பெண்களுக்கு தான் நிறைய உரிமை இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது. வீட்டில் இருந்து லீடர்ஸை உருவாக்குறதே வந்து பெண்கள் தான். ஸோ நீங்கள் நினச்சாதான் நிறைய லீடர்ஸ் இந்த இடத்துக்கு வர முடியும். அங்கே உட்காந்து கை தட்டுறது மட்டும் உங்கள் வேலை இல்லை, இங்கே உள்வாங்கி வீட்டுக்கு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய லீடர்ஸை இங்கே கொண்டு வர வேண்டியது இங்கே உட்காந்துருக்க அத்தனை பெண்களோட கையிலையும் இருக்குன்னு. யாரும் வெளியே போகாதீங்க, உள்ள வாங்க. ஸோ அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நாங்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிப்போம் சார். அடுத்ததாக நம்ம வெங்கட் சார் வந்து பெங்களூர்லேருந்து வந்து சொல்லியிருந்தார் மணியோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. ஸோ அதில் அவர் சொன்ன ஒரே ஒரு 2-3 பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஃபீட்பேக்கில் சொன்ன லேடிஸோட இது தான். என்ன சொன்னார், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளவோ எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் ஃபஸ்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது பாலிசி. நம்மளுக்குன்னு பாலிசி இருக்கணும், அதை எல்லாரும் வீட்டில் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு லேடிஸ்க்கு அவர் சொன்னார். அந்த பாலிசி எடுத்திருந்தாலும் என்ன பாலிசி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், அது உங்கள் உரிமைங்கிறத எங்களுக்கு மனசில் படிய வச்சார். அந்த கோல் செட்டிங்னா என்ன, அதாவது ஒரு சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே பின்தங்கி இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணார். அவர் சொன்ன 2 பாயிண்ட் ரொம்ப நல்லா மனசில் படிஞ்சிச்சுங்க. அதாவது 82 crores ஆஃப் மணி வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்பாரின்றி இருக்கான். அதெல்லாம் எதன் மூலயமா வந்ததுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய நம்ம பாலிசிஸ் எடுத்திருப்போம், நிறைய விஷயங்களில் போட்டிருப்போம் பைசாவை. ஆனால் எங்கே போட்டிருக்கோம், எதில் போட்டிருக்கோன்னு யார்கிட்டையுமே நம்ம சொல்கிறதில்ல. சொல்லாமலேயே ஒரு சில ஃபேமிலிஸ் சடனாக இறந்து போகிறாங்க.
நிறைய வயசானவங்க. ஸோ அந்த மாதிரி மணி நிறைய இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் பாலிசி போட்டாலும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், வீட்டில் இருக்கவங்க போட்டாலும் சொல்லுங்கள் அப்படி. அதே மாதிரி அந்த உயில் விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வீடுங்களில் நம்மளுக்கு எல்லாம் உயிலை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த உயில் எப்படி மாற்றி வச்சுக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருந்தாரு. அடுத்தது நம்ம பத்மசேஷா சார் சிரிக்கணும்னு எல்லாரையும் அப்படி வயிறு குலுங்க சிரிக்க வச்சார். நமக்கு சிரிப்பு வரலனாலும் மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து நேற்றெல்லாம் நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. கிளாப்பிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத சொல்லியிருந்தார். அது வரைக்கும் இதே மாதிரி சேர்லேயே உட்காந்துருந்த லேடிஸ் எல்லாரும் அவரோட செக்ஷனில் ரவுண்டாக நின்று ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து, அப்போ தான் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிங்க, இந்த பக்கம் சிரிங்கன்னு சொல்லும்போது நிறைய பேரோட ஈஸியாக எங்களுக்கு கம்யூனிகேட் ஆக சான்ஸ் இருந்தது. அவருக்கும் எங்கள் நன்றி. அடுத்தது யோகா எடுத்திருந்தாங்க. யோகாவில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் ரொம்ப அழகாக சித்ரா அருணாச்சலம் மேம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நம்ம குமார் சார் அனுஜ் ஸ்டைல்ஸ்லேருந்து வந்திருந்தார். நம்மளோட கல்ச்சரை எந்த ஆங்கிளையும் நம்ம விட்டு தரக்கூடாது, எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸோட முக்கியம், நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு பிறகு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம நீங்கள் தான் முக்கியம், பேரன் பேத்தியை வளர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குன்னு ரொம்ப அழகாக அதை சொல்லியிருந்தார். அடுத்தது கேட்கவே வேணாம், நம்ம வைத்தியலிங்கம் ஐயா மனம்ங்கிற டாப்பிக்கில் நல்லா பேசினார். ரொம்ப அழகாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அவரோட ஒரு விஷயம் எங்களுக்கெல்லாம் பெண்களாகிய எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது என்னென்னா, கவுன்சிலிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறது வீட்டில் தான். ஸோ ஒரு திருமணமாக ஒரு பெண்கிட்டையோ ஒரு குழந்தைகிட்டையோ ஒரு மாற்றம் வருதுன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியது ஒரு அம்மாவும் அப்பாவும் தான். அம்மாவுக்கு எவ்வளோ ரோல் இருக்குது. ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா நிறைய சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள், அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி வர்றது அம்மாவோட ரோல் என்னன்னு ரொம்ப அழகாக வைத்தியலிங்கம் ஐயா சொல்லியிருந்தார். அடுத்ததான் அந்த சிலம்பம் குழந்தைங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. நெருப்பு மேலும் அந்த ஆன விதம் எல்லாமே எங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ செக்ஷன் ஐயா, இந்த குரூப்ஸ் இப்போ ஹானர் பண்ணாங்கல்ல அவங்கெல்லாம், ஏன்னா இங்கே உட்காந்துருக்க ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நயன்தாரா, சமத்தா எவ்வளவோ ஹீரோஸ் லீடிங்கில் இருக்காங்க. ஆனால் நாங்கள் கேட் வாக்கையும் அந்த தம்பி குனிஞ்சு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாப்புல. ஸோ நாங்கள் தானே அப்படின்னு ஒரு இது இல்லாமல் எங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தம்பிங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் மகளிர் அணி சார்பாக. அடுத்தது மைக் எல்லா விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ண அந்த மைக் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் நாங்கள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அங்கே உட்காந்துருக்க அந்த இந்த செக்ஷனில் நமக்கு பாட்டு இதுக்கெல்லாம், ஏன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க அதை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணி இங்கே டான்ஸ் ஆடினவங்களா இல்லை எந்த இதுக்காக இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அடுத்தது இந்த மாநாடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் ஐயா பேசும்போது அவர் வணங்கி சொன்னார், ஆனால் நீங்கள் வணங்கக்கூடாதுங்க ஐயா, நாங்களாம் தான் உங்கள்கிட்ட வணங்குறோம், ரொம்ப 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 நன்றி இப்படி ஒரு மாநாடை நடத்தி கொடுத்ததுக்கு. நீங்கள் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுதுன்னு, அங்கே உட்காந்துருக்க பெண்களில் சொன்னாங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுதேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. லாஸ்ட்டாக வசந்த் பவன் அவங்க பேசும்போது சொன்னாங்க எங்கள் சாப்பாடை சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு. அப்படி கிடையாது, ஏற்கனவே டீச்சர் அம்மா சொன்னாங்க நல்லா ப்ரொவைட் பண்ணிங்க சாப்பாடெல்லாம். அம்மா சொன்னது 100க்கு 100 வின்னு. நாங்கள் எல்லாருமே 3 நாள் கிச்சன்லேருந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். அது ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கேயே நாங்கள் உட்காந்துருந்த இடத்துக்கே டீ ஸ்நாக்ஸுன்னு வந்தது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ். உங்களுக்கு வேணால் அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் மகளிரான எங்களையும் உட்கார வச்சு உபசரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க பெண்கள் எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு விஷயம், அடுத்த மாநாடுக்கு நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு பெண்ணை கட்டாயம் கூட்டிகிட்டு வருவோம், ஒரு பெண்ணாவது எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வருவோம். ஸோ ஸ்ட்ரென்த்தை இங்கே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது எங்களோட கையிலையும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா மகளிர் அணி சார்பாகவும் இந்த டேக்பான் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஒவ்வொரு
ஒரு திரும்பவும் பேர் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் அ லாட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ. தமிழ்ச்செல்வி அங்கே இல்லைங்க, பிரமாதமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் செரிமோனி ஆங்கர் அவங்கக்கிட்ட தான் இந்த மைக்கு 2 நாளாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு குரல் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அவர்களை வாழ்த்த வருகிறார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய மனைவி லக்ஷ்மி அவர்கள்.